ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஹோமோஃபோன்ஸ் பார்க்க போகிறோம். ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரே உச்சரிப்பு ஆனால் வெவ்வேறு பொருள் கொண்ட வார்த்தைகள். இதை இன்னைக்கு நமக்கு ஆன்சரை எல்லாம் தேஜஸ்ரீ எழுத போறாங்க. What is the homophone for cell? S-E-L-L, cell. Very good. Right, first Teju. What is the homophone for age? Eight. A-T-E, eight. What is the homophone for meat? Meat. M-E-E-T, meat. What is the homophone for no? No. N-O, no. What is the homophone for weight? Weight. W-A-I-T, weight. What is the homophone for eye? I-E-Y-E, eye. What is the homophone for night? Night. N-I-G-H-T, night. What is the homophone for sum? Sum. S-U-M, sum. இந்த வேர்ட்ஸோட மீனிங் எல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப செல் அப்படின்னா பிளான்ட் செல், அனிமல் செல், செல்போன், அதுக்கெல்லாம் செல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ செல் அப்படின்னா விற்பனை செய்வது, விற்பது. 8 அப்படின்னா சாப்பிட்டு முடித்து விட்டேன், பாஸ்ட் டென்ஸ், சாப்பிட்டு விட்டேன். மீட் அப்படின்னா இறைச்சி, மீட் அப்படின்னா சந்திப்பது. நோ அப்படின்னா தெரியும், நோ அப்படின்னா இல்லை. வெயிட் அப்படின்னா எடை, வெயிட் அப்படின்றது காத்திருப்பது. ஐ அப்படின்னா நான், ஐ அப்படின்னா கண்கள். நைட் அப்படின்னா வீரர், நைட் அப்படின்னா இரவு. சம் அப்படின்னா சில பொருள்கள். சம் அப்படின்பது கணக்கு, அடிஷன், சப்ராக்ஷன் போன்ற கணக்கு. ஹேர் அப்படின்னா முயல், ஹேர் அப்படின்றது கூந்தல், முடி. சன் அப்படின்றது சூரியன், சன் அப்படின்னா மகன். நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.